இப்போ பார்த்தீங்கன்னா கல்லாரோட மெயினான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். வாட்டர் ஃபால்ஸ் இருக்க ஏரியாவுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். பக்கத்தில் போகலை. பட் வந்து உங்களுக்கு சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். அப்படியே இப்போ மழை பெஞ்சனால அப்படியே மஞ்சளாக வந்துட்டு அங்கே தண்ணி போயிட்டுருக்கு. இந்த சைடில் வந்துட்டு ஒரு படிக்கட்டு இருக்கும். அந்த வழியாக வந்துட்டு வந்தோன்னா இங்கேருந்து அந்த வியூவை வந்து பார்க்கலாமே. இதில் அக்யூரேட்டாக தெரியுதான்னு தெரியல, ஆனாலே சூப்பராகவே இருக்குது. ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே உட்காந்து கூட பார்க்கலாமே. நான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய ஆலமரத்தை வந்துட்டு நான் பார்க்குறேன். இது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு வந்துட்டு காட்டுறேன்னு கூட. இது இந்த ஊனாங்கொடியில் நான் வந்துட்டு சின்ன பிள்ளையில வந்துட்டு ஆடி விளையாடிருக்கேன். ஆனால் குட்டி குட்டி மரம் தான் பார்த்துருக்கேன். இவ்வளோ பெரிய மரத்தை நான் வந்து பார்த்ததே இல்லை. நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த பிளேஸை பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், இந்த போர்டில் வந்துட்டு இந்த ஆலமரம் வந்துட்டு 200 ஆண்டுக்கு முன்னாடியே வச்சு பழமையானதாமா. அதனால தான் என்னமோ இவ்வளோ பெருசாக இருக்கான்னு தெரியல. ஆனால் உண்மையாலுமே பார்க்குறதுக்கு வந்துட்டு ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அடுத்த வீடியோவில் காட்டுறேன் வாங்க. இப்போ என் பின்னாடி பார்க்குறது பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி நாற்றாக வச்சுருக்காங்க. இதில் வந்துட்டு தென்னை மரம், சந்தன மரம், அது போக பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா பெரிய பெரிய மரம்லாம் வந்துட்டு வச்சு இதில் வந்துட்டு சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்பவே பார்க்கவே அழகாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பூ வந்துட்டு நாகலிங்க பூ மரம் தான் இது. இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்கும். ஏன்னா நான் எங்கள் ஊர் அந்த கோவிலே காமிச்சிருப்பேன். இது வந்து அதை விட ஒரு 10 மடங்கு பெருசாகவே இருக்குது. ரொம்ப பூவும் இருக்குது. அந்த பூவை நான் உங்களுக்கு பறிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸ்மெல் பண்ணி பார்க்கவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதுதான் இது. அதை விடவே இது சூப்பராக இருக்குது. என் பின்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா இலவம் பஞ்சு மரம். அதில் வந்துட்டு காயில் இருக்கிற பஞ்சு வந்துட்டு இப்படி தான் இருக்கும். இதோட சீட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம படுத்து தூங்குற பெட்டாக வந்துட்டு கன்வெர்ட் பண்ணி நம்ம கொடுப்போம். இது மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ நான் நின்றுட்டு இருக்க பிளேஸில் பார்த்தீங்கன்னா பேப்பர் பூ தான் இருக்குது. ரொம்ப அழகாகவே இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கூட சூப்பரான ஒரு லொக்கேஷன். அது அப்படியே வந்துட்டு கீழே குனிஞ்சாப்பில் இருக்குது. அப்போ வந்துட்டு நம்ம இங்கே உட்காந்தெல்லாம் அழகழகாக ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து கல்லாறு வந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ரொம்ப அழகாக இருக்குது இந்த செடி. இப்போது எனக்கு பின்னாடி தெரிகிற மரம் தான் வந்துட்டு ஜாதிக்காய் மரம்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னென்னா இப்போ வந்துட்டு அதில் காய் இல்லை. அது காய் எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. பட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். மேலே ஒரே ஒரு பிஞ்சு மட்டும் இருக்குது. நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் இதை மறக்காமல் வந்துட்டு பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்களுக்கு 1 டே ட்ரிப் வந்துட்டு போகணுமா? அப்போ வந்து மறக்காமல் கல்லாறு வாங்க. ஏன்னா வந்துட்டு அங்கே என்டர்டெயின் பண்ணுற மாதிரியெல்லாம் எதுவுமே இருக்காது. ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். அது போக பார்த்திங்கன்னா சுற்றியுமே வந்துட்டு காடு, செடி, கொடி, மரம்னு இருக்கும். உங்களுக்கு இயற்கை பிடிக்கும்னா வந்துட்டு இங்கே சுற்றி பார்க்க வாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃபோட்டோ எடுக்கணுன்னாலுமே இங்கே வரலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது போக பார்த்திங்கன்னா மெயினாக வந்துட்டு தண்ணி அண்ட் ஸ்நாக்ஸ் வந்து கொண்டு வந்துக்கோங்க. இங்கே பக்கத்துலலாம் கிடைக்காது. தண்ணி வந்துட்டு மெயினாக கொண்டுட்டு வந்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.